காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து சுடு தண்ணி வந்து காய வச்சுருக்கோம். அந்த சுடு தண்ணியில் நம்ம அழைச்சி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். சால்ட்டு கொஞ்சம், மஞ்சத்தூள். இது எதுக்கு போடுறோன்னா இதில் இருக்க கிருமி புழுலாம் இருந்ததில்ல, அதனால சரி அதெல்லாம் போட்டோம்னா நல்லா க்ளீனாக வரும். அதுக்காக மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி வந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற விடலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்து ரெட் சில்லி பவுடர் கலருக்காக கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கலாம். மணக்கட்டு மசாலா தேவையான அளவு. நம்ம எவ்வளோதான் ஸ்பூனில் கலக்கிறாலும் கையில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா எல்லாமே மசாலா வந்து கலந்து வரும். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். ஊற விட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதுக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் வந்து ஊற விட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம். ஹீட் ஆனது நம்ம பொரிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வேக விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் மாறிடும், தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுவோம். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த டைம் எடுத்துடலாம். நம்ம வந்து ஈவினிங் டைம் இது மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.